நேயர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பச்சை பன்னீர் கிரேவி பண்ண போறோம். நிஜமாலே ரெசிபிக்கு ஏத்த மாதிரியே செம்ம ஆப்டா ட்ரெஸ்ஸிங் வந்திருக்கும். பச்சை பன்னீர் கிரேவி. அது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், எண்ணெய், தயிர், உப்பு, கசூரி மேத்தி, மிளகாய் தூள், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கரம் மசாலா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, வெண்ணெய், மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, வெங்காயம். ஓகே, ஸோ பச்சை பன்னீர் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாவே குக்கிங் பண்ணிடலாமா இல்லை ஏதாவது? இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம வதக்க போறோம். ஓகே, பன்னீரை வதக்க போறோம். ஓ, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீர் வதக்குறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா வெண்ணெயும் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதுல நம்ம கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்க போறோம். ஃபைனலா கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கணும். அதனால இது ஃபுல்லாவுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அப்பதான் அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இதுக்கு மசாலா ஏதாவது தனியா அரைக்கணுமா? நம்ம மசாலா அரைக்க போறோம். இப்போ அதுவும் வதக்கிட்டா இல்லைன்னா? இல்ல, வதக்கல, ராவா அரைக்க போறோம். வெங்காயம், ஓகே, அப்புறம் கிரீன் பச்சை மிளகாய். கொஞ்சம் காரமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிரீனா இருக்கும், கொஞ்சம் காரமாவும் இருக்கும் இந்த கிரேவி. அப்போ அதுக்கப்புறம் 1 கப் அளவு கொத்தமல்லி இலை. இது கூடவே சேர்த்து 1 கப் அளவு கொத்தமல்லி இலை. சரியா? அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சம் பூண்டு. இது எல்லாமே நம்ம அரைச்சு சேர்க்க போறோம். ஓகே, இது போக இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமா சேர்க்க போறோம். ஓகே, இது வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா சூடாயிடுச்சு. வெண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கிற கியூப்ஸ் சேர்த்துடலாம். இதுல எந்த பன்னீர் வேணா யூஸ் பண்ணலாம்ல? ஏன்னா இப்போ சோயா பன்னீர்லாம் கூட வருது. சோயா பன்னீர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். டோஃபு பன்னீர், மலாய் பன்னீர், அது எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம. அது வந்து ரொம்ப நேரம் வதங்க விடாதீங்க. டோஃபு பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வதங்கினா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் செய்யும்போது நீங்க கொஞ்சமா வதக்கிக்கோங்க. இது வந்து கூட கொஞ்சம் நம்ம வதக்குனா கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்பியா, வெளியில கிறிஸ்பியா, உள்ள சாஃப்ட் ஆகும். அது வந்து நீங்க ரொம்ப நேரம் வதக்கும் போது ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த பன்னீர் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அப்படின்ட்டு இல்லை. ஈவன் வீட்லேயே நிறைய பேர் பன்னீர் செய்வாங்க. ஸோ அதை வச்சு கூட செய்யலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ இது கூடவே கொஞ்சமா தக்காளி. இதுலையா? ஆமா, நம்ம எல்லாத்தையுமே வதக்கி எடுத்து வைக்க போறோம். தக்காளி வந்து நம்ம அரைச்செல்லாம் சேர்க்க போறது இல்லை, இது கூடவே சேர்க்க போறோம். இதை வதக்கிட்டு இது ஃபைனலா போட போறோமான்னு பன்னீரோடே தான். இது வந்து விதை எடுத்த தக்காளி. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்ல, லைட்டா வதங்கினா போதும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கும் போது நம்ம வந்து உப்பு, மிளகுத்தூள், மிளகாய் தூள் 3மே சேர்க்க போறோம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும். அப்புறம் டேஸ்ட்ல தனியா பண்ணுவாங்க, தக்காளி போடுவாங்க, பன்னீரோடய போடுவாங்களா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். இல்ல, இதோட போட்டு தான் இது பண்ண போறோம். இதுல வந்து கொஞ்சமா உப்பு தேவையான அளவு, இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு. நம்ம கிரேவிக்கு சேர்க்கல, ஜஸ்ட் இந்த பன்னீருக்கு மட்டும். கூடவே கொஞ்சமா மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இது நிறைய சேர்க்க வேண்டாம். மிளகாய் தூள் நம்ம பச்சை மிளகாய் போட்டு இது கிரீன் கலர்ல தான் பண்ண போறோம். அதனால மிளகாய் தூள் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம். இதை வந்து லைட்டா வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் கலர் மாறும். இந்த பன்னீரோட கலரும் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகும். தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் பெருசா போட்டிருக்கோம். உங்களுக்கு சின்னதா வேணும்னா விதையை எடுத்துட்டு ரொம்ப சின்னதா நறுக்காதீங்க, கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. இதுல பாதி அளவு கட் பண்ணா கூட நமக்கு ஓகே இருக்கும். இப்போ இதை வந்து லைட்டா வதக்கிட்டு இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இது பாத்தீங்கன்னா தக்காளியோட ஸ்கின் கலர் நல்லா மாறிடும். இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே.
இப்போ நம்ம அரைக்கும் போது இதுல வந்து தண்ணி சேர்க்க கூடாது, கொஞ்சமா தயிர் சேர்த்து அரைக்கணும். ஓ, தண்ணிக்கு பதிலா தயிர் சேர்த்துக்கணும். நமக்கு அது ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய பன்னீரும் தக்காளியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எடுக்கலாமா? ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிட போறீங்களா? ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த பன்னீர் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அதுலேயே எடுத்துக்கலாமா? இதுலேவா? ஓகே, ஓகே தானே? தக்காளி தனியா பன்னீர் தனியாவா? இல்லை, மொத்தமாகவே தான் சேர்த்தே தானா? நான் அப்படியே கொட்டிடலாமா? சேர்த்தேவா? எல்லாமே நம்ம ஃபைனலாக சேர்க்கறது தான். வெண்ணையும் வேணுமா? வெண்ணெய் வேண்டாம், வெண்ணெய் வந்து அதுக்கு அடுத்தது ரெசிபி. ஓகே ஓகே. இல்லை, அது அப்படியே நம்ம எடுத்தே சேர்த்துடலாம். வெண்ணெய் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா இது வந்து ஃபைனலாக சேர்க்கும்போது ஒரு அந்த எண்ணெயில் உள்ள கலர் நமக்கு மேலே கிடைக்கும். தக்காளி போதும்ல? போதும். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்கின் கலர் நல்லாவே மாறி இருக்கும். இந்த அது அப்படியே எடுத்துறம் வந்துடும், அது பீல் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரியான இதுலயே நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து குக் பண்றதுக்கு ரொம்ப இது பண்ண வேண்டிய நல்லாவே அந்த கலர் மாறி ஸ்கின் கலரும் இந்த மேல இருக்க பீல் ஆஃப் இப்ப தோல் வெட்டிட்டு வர அளவுக்கு இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஸ்கின் கலர் மாறிடுச்சு. இந்த எண்ணெயோட சேர்த்து ஊற்றிடுறேன் கொஞ்சம். அதுதான் கேட்டேன், வெண்ணெய் வேணுமான்ட்டு. ஏன்னா அந்த கலர் ஃபைனலாக வரும்போது நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய பன்னீரும் தக்காளியும் வெண்ணையும் எண்ணெயும் கலந்ததில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்தபடியாக வந்து மறுபடியும் நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. ஓகே, ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இது வந்து நம்ம கொத்தமல்லி இலை அதிகமாக சேர்த்துருக்குறோம். அந்த கிரீன் கலருக்கு வந்து கொத்தமல்லி இலை தான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இதோட சேர்த்து தயிரையும் போட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் விழுத அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் அதுக்கு வந்து தயிர் தான் வந்து போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதை வச்சு தான் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், அவ்வளோதானே? ஓகே, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? கரெக்ட். இது மாதிரி நல்லா விழுத அரைச்சிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்க்க போகிறோம். இது வந்து நம்ம நிறைய எண்ணெய்க்கு பதிலா வெண்ணெய் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்ல டேஸ்ட். வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பிரியாணி இலை, இதையும் சேர்த்தலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெண்ணெய் விட்டு அதுலேயே வந்து தாளிசம் பண்ணியிருக்கிறோம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையை போட்டு ஏலக்காய். இது கூட கொஞ்சமா பூண்டு, பொடியா கட் பண்ண பூண்டு கொஞ்சமா, ஒரு ஃப்ளேவருக்காக. நிறைய அரைக்கிறதுலயும் வர இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்டுருக்கிறோம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா பூண்டு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ இதுல வந்து நம்ம அரைச்ச விழுத சேர்க்க போறோம். ஆமா, வெங்காயம் வதக்கல, நம்ம பச்சையா அரைச்சிருந்ததுனால அரைச்ச விழுத சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்க போறோம். தேவைப்பட்டா 2வது தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும், கொதிக்க வைக்கணும். இது கூடவே கொஞ்சமா கரம் மசாலாவும் உப்பும் சேர்த்துடலாம். நம்ம வந்து உப்பு அதுலயே சேர்த்துருக்கிறோம். ஆமா, பன்னீரோட தக்காளியும் வதக்கும் போது அதுல வந்து லைட்டா கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அந்த அந்த பன்னீரையும் இதோட சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு அதிகமாயிரும். அதனால நீங்க பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், அப்படின்னா கலர் மாறிடும். அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
நம்ம ஏற்கனவே அதுல மசாலா மிளகு எல்லாமே போட்டிருக்கிறோம். இதுல வந்து நம்ம கிரேவிக்கு மட்டும்தான் காரம் எல்லாமே சேர்க்க போறோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு காரத்துக்காக மிளகு தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு கொதிக்கணும். ரொம்ப தண்ணியா ரொம்ப கட்டியாக வேண்டாம், ஓரளவு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கணும். இதுல வெங்காயம் வந்து வதங்கல, பச்சை மிளகாயும் வதங்கல. சோ அது அப்படியே ராவா நம்ம அரைச்சு போட்டிருக்கனால அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். மூடி வச்சிடலாமா? மூடி வைக்கணுமா? ஓகே, கொஞ்சம் மூடி வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சு பாத்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து அப்படியே விட்டீங்கன்னா ரொம்ப இதாயிரும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த கிரீன் இதுவும் பார்க்கும்போது பாலக் பன்னீர் செய்யும் போது இது மாதிரி கிரீன் இது இருக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு மாதிரி தின்னா கொஞ்சம் குழ குழ அப்படி இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கொர கொரா திக்கா சட்னி இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்ன். ரெண்டாவது நமக்கு வந்து அந்த புளிப்புக்காக நம்ம தக்காளி அரைச்சு விடலாம் நீங்க ஃபீல் பண்றதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்திருக்கிறோம். அந்த ஒரு புளிப்பு தன்மைக்காக தயிரும் சேர்த்திருக்கிறோம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியான தயிராகவும் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இதை வந்து போட்டுட்டு நம்ம தக்காளி பன்னீர் வதக்குனது அப்படி போட்டுட்டு இந்த நம்ம சொன்னோம்ல எண்ணெய், அந்த கலருக்காக தான் நம்ம எண்ணெய் வந்து ஃபைனலா ஊற்றிக்கலாம். இதுல இருக்க எண்ணெய் வந்து நம்ம ஃபைனலா அப்படி கொஞ்சம் மேல கோட் பண்றதுக்காக இதை மூடி வச்சிடலாமா? ஓகே, இது ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பவுல் எடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ மூடி விட்டு விட போறோமா? சும்மா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டு ஆஃப் பண்ணி ஒரு பவுல். பன்னீர்ல அந்த கிரேவி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளேவர் இறங்கணுன்றதுக்காக இப்போ அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணி தான், ஏன்னா மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணி மூடி விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்துட்டு இதை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா கட்டியாகவும் ஆயிருக்கும். நம்ம மண் சட்டின்றதுனால அந்த மூடி வச்ச 2 நிமிஷத்துல ஆஃப் பண்ணியுமே நல்லா கட்டி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாமா? இதில் எடுத்துடலாமா? ஃபுல் க்ரீனில் பன்னீர் மட்டும் ஒயிட்டா அண்ட் ஆல்சோ பூண்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதோட சேர்ந்து தக்காளி ரெட் கலரில். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பச்சை பன்னீர் கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஆவி பறக்க பறக்க இருக்குது. அண்ட் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக சொல்லிடுங்களா? அப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூடவே கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு அதை சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கும் போது தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாய் தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியோட ஸ்கின் மாறினதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமா வெங்காயம், இஞ்சி பூண்டு, தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தண்ணி விடாம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வானலியில கொஞ்சமா வெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமா பூண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, வெங்காய விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு அதுல எண்ணெய் பிரிஞ்சு வர நேரம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பச்சை பன்னீர் கிரேவி தயார்.